இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் தேடல் படலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தாத்தா எங்கே போனாங்க, காவேரி எங்கே, உனக்கு தெரியுமா தெரியாத, ஏதாவது கோச்சி டீச்சர் எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் இல்லை காவேரி. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக சாதாரணமாக தான் எடுத்துப்பாரு. உங்களுக்கு தெரியாதா தாத்தா அப்படின்னு சொல்லும் பொழுதே விஜய்க்கு பயமாக தான் இருக்குது. உடனே கால் பண்ணி பார்த்தியானா இல்லை அப்படின்னா, அந்தளவுக்கு ஈகோ தடுக்க ஆரம்பிச்சா அவனுக்கு. உடனே கால் பண்ண அப்படின்னு நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு தாத்தா கால் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, ஃபோன் ரீச் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே சுத்தமாக புரியல விஜய்க்கு. விஜய் உடனே தேடி கூட்டுவா அப்படின்னா விஜய் வண்டி எடுத்து அங்கங்கே போகிறாரு. ரோட்லலாம் போய் கேட்குறாரு, அந்த பக்கம்னு சொல்லி எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் புரியாமல் ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கு அவருக்கு. எல்லா பக்கமும் போய் தேடிட்டே அவர் இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் தாத்தாவுக்கும் மனக்கவலையாக இருக்குது, எங்கே இருக்காங்க காவேரி அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பசுபதி வீட்டுக்கு வந்துடுறாரு, பெயில் கிடச்சி. ஸோ அழுதுகிட்டே ராகினியும் அவங்க மனைவியும் உள்ளார கூட்டுறாங்க. அந்த தம்பியை திடீர்னு கூட்டு வந்து நிவினை கடத்துற மாதிரிலாம் காமிச்சாங்க. இப்போ தம்பியை இவ்வளோ முக்கியமான தருணத்தில் காமிக்கவே இல்லை. ஸோ அவரையும் கூட கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் கதையில். ஆனால் இப்போ அவர் இல்லாமலே இந்த 3 பேராக உட்காந்து அழுது சோகமாக உள்ளாரனால என்ன அப்படி இந்த சில்வெட்டு மாதிரி இருந்துட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிட்டான். அவளை என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன். அந்த குடும்பத்துலேருந்து அவளை பிரிக்கணும், விஜய்கிட்ட அவளை பிரிக்கணும் அப்படின்னு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க அந்த பொண்ணை போய் விஜய்கிட்ட பிரிக்கிறீங்க? பிரிச்சப்போ அந்த பொண்ணு நிவினும் சேர்ந்துருவாங்க. அப்புறம் உங்கள் பொண்ணு அஜய் கூட இருக்க மேரேஜை வேணான்னு சொல்லிட்டு திருப்பி நிவினை தான் எனக்கு வேணும்னு உங்கள் பொண்ணு நிற்கும். அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேறீங்க? நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த குழப்பம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அன்பும் அஜயும் வந்துடுறாங்க. நாங்களும் ரொம்ப வருத்தப்பட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வருத்தம்? எங்களுக்கு தான் வருத்தம். எங்கள் தரல தான் இடி விழுந்துருச்சு. உங்கள் வீட்டு பொண்ணு தான் எங்களை உங்கள் வீட்டு மருமக தான் என்னை உள்ள தள்ளலாம், ஒரு கேஸை போட்டு என்ன உள்ள தள்ளிட்டா அவள் என்ன செஞ்சீங்க, கொஞ்சிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னா, இல்லை குடும்பமே சேர்ந்து அவளை திட்டினோம். விஜய் கூட கோபமாக இருக்காரு, திட்டோம். யாருமே அவளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நாங்கள் என்ன நடந்தாலும் உங்கள் கூட தான் நிற்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராகினியுடைய அம்மாவும் சம்மந்திட்டு அப்படின்னா நீங்கள் பேசாதீங்க, அவங்க நமக்காக சமாதானப்படுத்துறதுக்கு நேற்று வந்தாங்க, இன்றைக்கி வந்துட்டாங்க, அவங்க நல்ல விதமாக அவங்கள்ட்ட நடந்துக்குங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு போகிறாரு. அன்பு உடனே அஜய் கிட்ட கொஞ்சம் மாப்பிள்ளை கெத்த காமிடா, அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இந்த முடிவில் இருக்கும் பொழுதே இப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும், அந்த கல்யாணத்தை பிரித்து விடணும் அப்படின்னு பசுபதி எனக்கு குரூப் எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. ராகினியும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெரிய வீட்டு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறனால தான் ஓவராக ஆடுறா, அவளை துரத்தி விடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த கூத்தெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே கோயிலில் போய் தேடுறாரு. கோயிலுக்கு ஒரு வேலை வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோயிலுக்குள்ளெல்லாம் போய் இங்கிட்டு தேடி தூண்கிட்ட தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கவர் நேராக கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. எங்கே தேடியும் கிடைக்கல, ஃபோனையும் எடுக்கல. எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது, நான் கோபத்தில் வேறு, அவளும் கோபமாக இருந்தேன், நானும் கோபமாக இருந்தேன், வெளில போ அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் அவள் போகிறேன்னு சொன்னதுக்கு. அப்படிங்கும் போது ஒன்றும் இருக்காது, பயப்படாத அப்படிங்கிறாங்க தாத்தா. சரி ஓகே, இப்போ நான் போய் அவங்க வீட்டிலே போய் கேட்டு பார்க்கலாமான்னா, சரி இரு, அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் யோசி அப்படிங்கும்போது ஒரு நேரம் மேலே போகிறாரு. மேலே போய் தேடிட்டு இருக்கும்போது கடைசியாக காவேரி எழுதின லெட்டர் கிடச்சிருச்சு. ஸோ லெட்டரை எடுத்து படித்து பார்த்தா அந்த லெட்டரில் இந்த பாருங்கள், நான் இந்த குடும்ப நல்லதுக்காக தான் ஒன்று பண்ணேன், ஆனால் நான் பண்ணுற சில தப்பு இருக்குன்னு வேணால் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய பக்க நியாயத்தை யாராவது புரிஞ்சுப்பீங்களான்னு யோசிச்சா யாருமே புரிஞ்சுக்கிறது ரெடியாகவும் இல்லை. நான் இவ்வளோ விளக்கவும் ட்ரை பண்ணேன், அதை நீங்கள் கேட்குறதுக்கும் ரெடியாக இல்லை. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுன்னு இந்த விஷயத்தை எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதில் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜை எப்போ உடைக்கணும், நம்ம உடச்சி போனோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஒருத்தவங்களும் மனசு என்ன நினைப்பாங்க, ஏன்னா எல்லாரும் நெருக்கமாயிட்டாங்களே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்ததுன்னா இனிமேல் தேவையில்லை. சண்டை போட்டு நான் கோபமாக கோச்சிட்டு போயிட்டேன், இதோடு நான் பிரிஞ்சிடலாம்னு வச்சிடலாம். நம்ம இந்த கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு ஒரு முடிவை கொடுத்துடலாம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தேடுவீங்களா, தேடாதீங்க, நான் எழுதுறவங்க கூட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் எப்படி என்ன தேட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படியே அதை விட்டுருவோம், பாய், தாத்தாவை மட்டும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை படிக்க இவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. காவேரி கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா தேவையில்லாத ஒரு வேலையாக நிவினை கூப்பிட்டு பேச ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு போயிருப்பாங்க, ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு கொடைக்கானலுக்கு வேற போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் தேடல் படலம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ தாத்தா